மலையாள திரைத்துறையில் அறிமுகமானார். பாலசுப்ரமணியம் கமலஹாசன் தமிழில் நடித்த மன்மத லீலை தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது கமலஹாசனுக்காக இரவல் குரல் பின்னணி குரல் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து கமலஹாசனுக்காக 120 தெலுங்கு திரைப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்துள்ளார். அத்துடன் ரஜினிகாந்த், விஷ்ணுவர்தன், சல்மான்கான், பாக்யராஜ், மோகன், அனில் கபூர், கிரீஷ் கர்நாட், ஜெமினி கணேசன், அர்ஜுன், நாகேஷ், கார்த்திக், ரகுரன் மற்றும் ஆகியோருக்கு பல்வேறு மொழி படங்களில் இரவல் குரல் கொடுத்துள்ளார். தெலுங்கு தசவதாரம் படத்தில் மொத்தம் 10 கதாபாத்திரங்களில் 7 பாத்திரங்களுக்கு பெண் பாத்திரம் உட்பட பின்னணி குரல் கொடுத்து சாதனை புரிந்தார். அன்னம்மையா, சீரி, சாயி மகிமா ஆகிய திரைப்படங்களுக்காக இவருக்கு சிறந்த பின்னணி குரல்களுக்காக நந்தி விருது வழங்கப்பட்டது. இவரது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்: தெலுங்கு உண்மை நிலை நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான படுதா தியாகவே பாலசுப்ரமணியம் தொகுத்து வழங்கினார். இது இவரது தொலைக்காட்சி அறிமுகத்தை குறித்து 1996 முதல் தொடங்கி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலிருந்து பாடும் திறமைகளை வெளிப்படுத்திய பெருமைக்குரியது. உஷா, கௌசல்யா, கோபிகா, பூர்ணிமா, மல்லிகார்ஜுன், ஹேமச்சந்திரன், எஸ்.சி. கருணையா, ஸ்மிதை போன்ற தெலுங்கு பாடகர்கள் நிகழ்ச்சியில் அறிமுகமானார். கன்னட உண்மை நிலை நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான எட்தும்பி ஹடுவெலனே இவர் தொகுத்து வழங்கினார். பதலனி உண்டி, என்டோரோ, மகாபபுலு மற்றும் சௌப்ரேசம் போன்ற பிற நிகழ்ச்சிகளில் பாலசுப்ரமணியம் தோன்றினார். தமிழகத்தில் உண்மை நிலை நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சியில் இசைவானில் இளைய நிலா, ஏல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார். பாலசுப்ரமணியம் அவரது நடிப்பு: பாலசுப்ரமணியம் தென்னிந்திய மொழிகளில் 70க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, இத்தாலிய மொழிகளில் 45 திரைப்படத்திற்கு மேல் இசையமைத்துள்ளார். இவரது குடும்ப வாழ்க்கை: பாலசுப்ரமணியம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவருடைய மனைவி பெயர் சாவித்ரி, மகள் பல்லவி, மகன் எஸ்.பி.பி. சரண். சரண் பின்னணி பாடகர், நடிகர், சின்னத்திரை தொடர் நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டு வளர்ந்து வருகிறார். இவருடைய இறப்பு 2020 ஆகஸ்ட் 5 அன்று கோவிட்-19 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில நாட்களில் மோசமடைந்த அவரது உடல்நிலை பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்கு வந்தது மற்றும் வாய் வழியே சாப்பிடும் அளவுக்கு இவருடைய உடல்நிலை தேறியது. ஆனால் திடீரென்று 2020 செப்டம்பர் 24 அன்று இவருடைய உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. தொடர்ந்து இவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சை பலனில்லாமல் 2020 செப்டம்பர் 25 அன்று இவருடைய உயிர் மதியம் 1:04 மணிக்கு உயிர் பிரிந்தது.